ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி உற்சாகமா வாங்குறாங்களா? நீங்க பாருங்க எந்த அளவுக்கு மக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் எவ்வளவு உற்சாகமா இருக்குங்க நீங்களே பாப்பீங்க. இந்த அளவுக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும், வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு, தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் பார்த்திராத அளவிற்கு மக்கள், அந்த அளவுக்கு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு தான், அதன் ஒரு சிறு வெளிப்பாடு தான் இது. அதுல விருப்ப மனுல என்னென்ன விவரங்கள் கேட்டிருக்கோம் சார்? அது நீங்க ஃபார்ம் வாங்கி பாருங்க, அனைத்து தேவையான அனைத்து விவரங்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இந்த ஏரியாவில் இவ்வளவு பேர் ஒரே டைம்ல வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ரெசிடென்சியல் பீப்புள் கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி மார்னிங் வந்து அவங்களே வந்து பேசினாங்க. இது இல்லாம அடுத்தது 6 நாட்கள்லயும் இது மாதிரி கூட்டம் வந்துடும். ஏதாவது சிறப்பு ஏற்பாடு? காவல்துறையினர் இன்னும் கொஞ்சம் காவலர்களை அதிகப்படுத்தி போதிய பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மக்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. அதுல இன்னும் 10 days இருக்கு. அதனால மக்கள் பொறுமையா வந்து இது பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா அந்த தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். 1 வீக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தெளிவா இருக்கும். ஆமா, இங்கதான் கொடுப்பாங்க. இன்னுமே வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் கூட்டம் அதிகமா வந்துருக்காங்க. திரும்ப அவங்க வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வரும்போது 2 கிரௌடுமே ரொம்ப இன்னும் அதிகமா வந்துரும். சோ நீட் டு டு சம் பிரிகாஷன் சார். இல்ல, இன்றைய இந்த சூழலை பார்த்து வேற நீங்க சொல்ற மாதிரி வேட்புமனையை ஃபில் பண்ண ஃபார்ம்ஸை திரும்பி எப்படி வாங்கலாம்னு நாங்க ஆலோசித்து பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு தக்க முடிவை எடுப்பார். இந்த ரெசிடென்சியல் பிளேஸ் இல்லாம வேற எங்கேயாவது மாத்துறதுக்கு இல்ல, இந்த சூழலை இது வந்து நாங்களே எதிர்பார்க்கல. கண்டிப்பா கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம். அதை மீறி இவ்வளவு கூட்டம் வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு விருப்ப மனு பெறுவதற்காக இவ்வளவு கூட்டம் வந்து எங்கேயுமே வந்ததில்ல. நாங்க கண்டிப்பா இதை பத்தி கலந்து ஆலோசித்து ஒரு உரிய முடிவை நாங்க எடுப்போம். மத்தியானம் ஆயிடுச்சு, இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணீங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க சார் நீங்க பாத்துட்டு வர வரைக்கும்? பல ஆயிரம் போயிருக்கோம். வந்து ஒவ்வொரு கவுண்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 10 கவுண்டர் வச்சிருந்தோம். ஒவ்வொரு கவுண்டர்லயும் கூட்டம் தான் வந்துகிட்டே இருக்காங்க. பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா பல ஆயிரத்தை தாண்டி இருக்கும். இங்க வரவங்க அவங்க போட்டியிடணும் விருப்பப்படுறாங்களா, இல்ல அவங்க தலைவர்? ரெண்டுமே இருக்கு. எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவங்க தொகுதியில தலைவர் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த தொகுதியில தலைவர் போட்டியிட்டால் தலைவர் போட்டியிடக்கூடிய அளவிற்கு மக்கள் ஆதரவு அங்க இருக்கு. அந்த தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் அவர்களை வெற்றி பெற்று காட்ட முடியும் என்ற ஒரு ஆர்வத்தில், அன்பினால் தலைவர் அவர்களுக்கும் தங்களுக்காகவும் ரெண்டுமே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு சொல்லாம எப்படி அது முடியும்? அவங்க அனைத்து கேள்விகளுக்கும் உரிய நேரத்தில் பதில் கிடைக்கும். நன்றி.